2008ல ஐபிஎல்லோட ஃபர்ஸ்ட் சீசன் தொடங்குச்சுங்க. இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட 17 சீசன் நடந்திருக்கு. இது 18வது சீசன். இந்த 18 சீசன்லயுமே ஃபேன்ஸ்க்கு இருக்கிற கேள்வி ஒண்ணுதான். ஆர்சிபி இந்த முறை கப் ஜெயிக்குமா அப்படிங்கிற கேள்வி. அதை விட முக்கியமான கேள்வி, இந்த 17-18 வருஷத்துல ஆர்சிபி ஏன் கப் ஜெயிக்கல அப்படிங்கிற கேள்வி. ஏன் மத்த பஞ்சாப் கிங்ஸ் 11 மாதிரி டீம்ஸ்க்கெல்லாம் அந்த கேள்வி போகாம ஏன் ஆர்சிபி பக்கம் இந்த கேள்வி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்சிபி ஸ்டார் ஸ்டட்டட் பிளேயர்ஸோட ஒரு ஐபிஎல் டோர்னமெண்ட்டுக்கு போவாங்க. அவங்க ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னாலே கிறிஸ் கேல், ஏபி டிவிலியர்ஸ், விராட் கோலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார் ஸ்டட்டட் லைனப் எப்பவுமே அவங்க டீம்ல இருக்கும். அது இருந்துமே ஏன் அவங்களால ஐபிஎல் வின் பண்ண முடியல அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். இதுக்கு பின்னாடி கூட ஒரு எக்கனாமிக்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ்ல ஆப்டிமிசம் பயஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது என்னங்க அது ஆப்டிமிசம் பயஸ்? ஆப்டிமிசம் நல்லது தானே, அதுல என்ன பயஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஸ்டார் ஸ்டட்டட் பிளேயர்ஸோட போவாங்க. அப்படி போகும்போது பிகினிங் ஆஃப் த டோர்னமெண்ட்ல எக்ஸ்ட்ரானரியா விளையாடி எக்ஸ்ட்ரானரியா வின் பண்ணுவாங்க. அதாவது ஹையர் மார்ஜின்ஸ்ல வின் பண்ணுவாங்க. நல்லாவே அவங்களுக்கு இருக்கிற ஸ்டார் ஸ்டட்டட் லைனப் சூப்பரா விளையாடி மேட்சை வின் பண்ணி கொடுக்கும். ஆனா ஐபிஎல் மாதிரி எந்த டோர்னமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அடுத்து வர சக்சஸிவ் மேட்ச் முன்ன இருந்த மேட்ச் விட டிஃபிகல்ட்டா இருக்கும். அந்த மாதிரி மேட்சஸ்ல நம்ம வீக்னஸஸை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு பிளேயர்ஸ் வருவாங்க மற்ற டீம்ஸ்ல. அப்ப என்ன ஆகும்னா, பல நேரங்கள்ல ஸ்டார் பிளேயர்ஸே அங்க சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியாத சூழல் வரலாம். அப்போ ஸ்டார் பிளேயர்ஸை மட்டுமே நம்பி ஒரு டீம் அந்த இடத்துல போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துல அவங்க வீக்னஸ் எக்ஸ்போஸ் ஆகுது. பட் இது ஏன் அவங்க எக்ஸ்ட்ரானரியா வின் பண்ணும்போது அவங்களுக்கு இருக்கிற வீக்னஸ் ஷேடோ ஆயிடும், மறைஞ்சிடும். நம்ம எக்ஸ்ட்ரானரியா வின் பண்ணிட்டோம், அடுத்து வர மேட்சும் நம்ம இதே மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்துடும். அப்ப என்னன்னா, வி ஓவர் எஸ்டிமேட் ஆர் வின். நம்ம உறுதியா ஜெயிச்சிருவோம் சொல்லிட்டு நம்மளே ஓவர் எஸ்டிமேட் பண்ணிக்குவோம். அப்படி பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வீக்னஸஸ் நம்ம கவர் பண்ணாம நம்ம அடுத்தடுத்த மேட்ச்க்கு போகும்போது நம்ம வீக்னஸ் இன்னும் ஈஸியாவே வல்னரபிளாவே அவங்க கண்ணுக்கு தெரியும். அப்ப அந்த சூழல்ல நம்ம ஒரு சில ஸ்டார் பிளேயர்ஸோட விக்கெட் போயிட்டாலே நம்ம மொத்தமா க்ளோஸ் ஆறோம் அப்படிங்கிற சூழல் அந்த டீமுக்கு வரும். ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் அந்த சாம்பியன்ஸா வர்ற டீமை பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரி பிரஷர் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல தங்களோட 100% கொடுத்து டீமை வெற்றி பாதை அல்லது வின்ன நோக்கி க்ளோசரா கொண்டு போற மேட்ச் வின்னிங் பிளேயர்ஸ் பெரிய நேம்ஸா இல்லாம இருக்கலாம். பட் அந்த மாதிரி மேட்ச் வின்னிங் பிளேயர்ஸ் தான் கரெக்டா ஒரு டீம் தேர்ந்தெடுக்கணும். அப்படி தேர்ந்தெடுத்து அங்க ஆல்ரவுண்டா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா அந்த டீம் உறுதியா அந்த ஐபிஎல் கப்பை ஜெயிப்பாங்க. ஆர்சிபி அந்த வீக்னஸஸ் சரியா ஃபோக்கஸ் பண்ணாம அவங்க ஸ்டார் ஸ்டட்டட் பிளேயர்ஸை வச்சு அந்த வீக்னஸஸை கவர் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. பட் அந்த வீக்னஸ் எக்ஸ்போஸ் ஆயிட்டே இருக்கும். இதுதாங்க ஆர்சிபி நமக்கு கத்துக் கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு எக்கனாமிக்ஸ் லெசன் அப்படின்னே சொல்லலாம்.